பிஹெச்டி பண்ணுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு டைம், நல்ல எக்ஸாம்லாம் நல்லா எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். விருச்சிக ராசிக்கு ரொம்ப நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த அதிகமாக இந்த பொழுதுபோக்கு சூழ்நிலைகளில் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இந்த நேர விரயம் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஒரு சில பேருக்கு இந்த காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆனால் வந்தாலும் கூடவே ஒரு சில பேருக்கு அந்த சிக்கலும் சேர்ந்து வரும். அதால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த காதல், நட்பு, சிநேகிதம், பழக்க வழக்கங்கள் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற அமைப்பு இருக்குது. சில பேருக்கு வயிறு உபாதைகள் ஏற்படலாம். வயிறு சம்மந்தப்பட்டு கழிவுகள் போகிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். வயிற்று புண்ணுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொருள்லாம். இந்த மூத்த சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். இளைய சகோதரர் உறவுகளில் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலையை நம்ம கடைப்பிடிச்சிக்கணும். கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களை ரொம்ப நேர்மையாக, சரியாக, உள்ளபடியாக நம்ம எல்லாத்தையும் சொல்லணும், மறைக்கக்கூடாதுன்னு பெரும்பகுதி இருந்துருவாங்க. அந்த உண்மையை சொல்கிறதாலே ஒரு சில நேரங்களில் அந்த பிரச்சனைகளும் அவங்களை தேடி வந்துடும். எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்ற அந்த அமைப்பு இருக்குது. அந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுல அப்பாவோட அபூர்வ புண்ணியத்தில் அப்பாவோட உடல்நலம், தேக ஆரோக்கியங்களுக்கு ஒரு சில பேர் மருந்து மாத்திரைகள் அப்படின்னு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது. ராசி பலன் என்பது ஒரு பொதுவான பலன் தான். குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ராகு கேது பெயர்ச்சி,